ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து தன்னுடைய வீட்டிலே பரக்கத்தில்லாத சூழலை முறையிடுவார்கள். குறிப்பாக உணவிலே பரக்கத்தில்லை என்ற சூழலை அவர்கள் முறையிடும் பொழுது, நபி அவர்கள் கேட்பார்கள், ஐன அன்த மின் ஆயத்தில் குர்சி. ஆயத்துல் குர்சியை கவனித்து நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். அதாவது ஆயத்துல் குர்சி இருக்கிறது, ஏன் அதை நீங்கள் பயன்படுத்துவதில்லையா என்ற கருத்தை நபி அவர்கள் கேட்டுவிட்டு சொல்லுவார்கள், ஏதாவது உணவிலோ அல்லது குழம்பிலோ ஆயத்துல் குர்சி ஓதப்படும் என்று சொன்னால், அப்படின்னா அதுல ஊதப்படும் என்று சொன்னால், அந்த உணவில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான தாய்மார்களே, பெண்மணிகளே, உங்கள் வீடுகளில் நீங்கள் சமைப்பதாக இருந்தால், அந்த சமையலை துவங்குவதற்கு முன்னால் ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு துவங்கி பாருங்கள். சமைக்கிற அந்த உணவிலே அல்லாஹ் பரக்கத்தை தந்து விடுவான். வீட்டிலும் பரக்கத்து வந்து சேர்ந்து விடும். நிறைய ஆயத்துல் குர்சியின் சிறப்புகள் இருக்கிறது. யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து ஓதுகிறார்களோ, அவர்கள் சுவனம் செல்வதற்கு மரணம் மட்டும்தான் தடை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆயத்துல் குர்சியை உங்களின் வாழ்விலே தொடர்ந்து ஓதி பாருங்கள். அல்லாஹ் வெற்றியை லேசாக்கி வீட்டை பரக்கத்தானதாக மாற்றி, உணவிலும் எல்லா ரிஸ்க்குகளிலும் அல்லாஹு தஆலா பரக்கத்தை நிரப்பமாக தந்து விடுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.